கோவை சிறுமி படுகொலை விவகாரம். இதற்கு பெயர்தான் தூய ஆட்சியா? வீடியோ வெளியிட்டு விஜயை அலறவிட்ட அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் கடந்த மே 10ஆம் தேதி முதல் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆனால் எப்படி திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நீடித்து வந்ததோ அதே நிலைதான் இப்போதும் நிலவி வருகிறது. பாலியல் பலாத்காரம் மட்டுமின்றி படுகொலை, கொலை, கொள்ளை என கடந்த ஆட்சியில் நடந்த அத்தனை சம்பவங்களும் இப்போதும் அப்படியே தொடர்கிறது. ஆனால் இது குறித்து தாவேகா அமைச்சர்களிடத்தில் ஊடகங்கள் கேள்வி கேட்டால் இதுபோன்று திமுக ஆட்சியில் நடைபெறவில்லையா என்று எதிர்கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பது வேதனையாக உள்ளது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வந்த சம்பவங்கள் காரணமாகத்தான் அந்த கட்சியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி அடித்தார்கள். இந்த நிலையில் நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுப்பேன், தமிழ்நாட்டை மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்றெல்லாம் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கிய விஜய்க்கு வாக்களித்தார்கள். ஆனால் இவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற அதே பலாத்காரம், படுகொலை சம்பவங்கள் வழக்கம் போல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கஞ்சா புழக்கமும் கடுமையாகிவிட்டது. ஆனால் தாவேகாவினரோ அதை தடுத்து நிறுத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதை விட்டுவிட்டு திமுக ஆட்சியில் இதுபோன்று நடக்கவில்லையா என்று கேள்வி கேட்பது எப்படிப்பட்ட அரசியல்? இதற்கு பெயர்தான் தூய ஆட்சியா? அவர்களை விட சிறப்பான ஆட்சி கொடுப்பேன் என்று சொல்லிதானே தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஓட்டு கேட்டீர்கள். அதே மோசமான ஆட்சியை கொடுப்பதற்கு நீங்கள் எதற்காக ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, தாவேகா ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் மட்டுமின்றி விவசாயிகள் அடித்துக் கொல்லப்படுவது, துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் என பல அதிர வைக்கும் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் விஜய், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 10 நாள் தான் ஆகிறது, அதற்குள் எப்படி இதையெல்லாம் தடுக்க முடியும் என்று பேசிக் கொண்டிருக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி என்றால் 100 நாட்களுக்கு பிறகுதான் இவர் நடவடிக்கை எடுப்பாரா? இவர்தான் புதிதாக முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பழைய நபர்கள் தான். அவர்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். அப்படி இருக்கும்போது இதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஏன் தமிழக வெற்றிக் கழகம் இப்போது வரை ஈடுபடவில்லை? ஆரம்பமே இப்படி இருந்தால் இன்னும் போக போக எப்படி இருக்க போகிறதோ என்று தாவேகா ஆட்சி மீது மிகப்பெரிய அச்சம் ஏற்படுகிறது. இதுபோன்ற சம்பவங்கள் காரணமாக தான் திமுக அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிந்தார்கள். அதனால் அதே நிலைப்பாடு தமிழக வெற்றிக் கழக ஆட்சியிலும் தொடர்ந்தால் அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல்களில் தாவேகாவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்து மரணடி கொடுக்க தயங்க மாட்டார்கள் என்பதை முதலமைச்சர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி. 10 வயது சிறுமியை பலாத்காரம் செய்து கழுத்தை நெரித்து கொலை செய்தது ஏன்? கொலையாளி கார்த்தி பரபரப்பு வாக்குமூலம். கோவை மாவட்டம் சூலூரில் கூலி தொழில் செய்யும் நபரின் 10 வயது மகள் கடந்த 21ஆம் தேதி தனது வீட்டு அருகில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த கார்த்தி என்கிற வாலிபர் அவரை சாக்லேட் வாங்கி தருவதாக அழைத்துச் சென்றுள்ளார். அதையடுத்து பாப்பம்பட்டி அருகே அழைத்துச் சென்று தனது பைக்கை நிறுத்திவிட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்துள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த கார்த்தி புத்தி தடுமாறி அந்த 10 வயது சிறுமியை கண்ணம்பாளையம் குளக்கரை அருகே உள்ள தென்னந்தோப்புக்கு அழைத்துச் சென்று பலாத்காரம் செய்துள்ளார். இந்த தகவலை அவர் போலீசாரிடத்தில் வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். அந்த சம்பவத்தின் போது அந்த சிறுமி சத்தம் போட்டதால் அவரது கழுத்தை நெரித்து படுகொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் கார்த்திக் உதவியாக இருந்த மோகன்ராஜ் என்கிற நபரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட உள்ளது என்பதை அனைவருமே எதிர்நோக்கியுள்ளார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த நபர்களுக்கு மிக கடுமையான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அதனால் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்ற போது அதை கடுமையாக விமர்சனம் செய்த விஜய், தான் ஆட்சிக்கு வரும்போது பெண்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஆட்சியை கொடுப்பேன் என்று சொன்னவர் இப்போது இந்த விவகாரத்தில் எப்படிப்பட்ட முடிவெடுக்கப் போகிறார்? தமிழ்நாட்டு பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்க போகிறார் என்கிற கேள்விகள் அவரை நோக்கி எழுந்துள்ளது. இந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த 10 வயது மாணவி கொலை வழக்கில் ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று சட்ட வல்லுநர்களுடன் விஜய் தரப்பு ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. விஜய்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காத மோடி, டெல்லி பயணம் திடீர் ரத்து.
மாநிலங்களில் புதிதாக பதவியேற்கும் முதலமைச்சர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக சந்திப்பார்கள். ஆனால் விஜய் முதலமைச்சராகி 15 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இதுவரை மோடியை சந்திக்கவில்லை. தாவேகாவுக்கு அமைச்சர்கள் பட்டியல் தயார் செய்வதிலேயே மிகப்பெரிய குழப்பம் நீடித்ததால் அந்த சந்திப்பை ஒத்தி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் அமைச்சர் பட்டியல் வெளியான பிறகு முதல் வேளையாக டெல்லி சென்று பிரதமர் மோடியை மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பலரை சந்திப்பதற்கு திட்டமிட்டார் விஜய். ஆனால் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டபோது இப்போதைக்கு அதற்கு வாய்ப்பில்லை என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துவிட்டதாம். தற்போது பிரதமர் மோடி வெளிநாடுகள் மற்றும் உள்நாட்டில் நடைபெறும் பல முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியுள்ளதால் இப்போதைக்கு அவரை சந்திக்க முடியாது என்று தெரிவித்துவிட்டார்களாம். அதன் காரணமாகவே விஜயின் டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனது பயணத்தை ரத்து செய்யாமல் டெல்லி சென்று ராகுல் காந்தியை சந்தித்து வரலாம் என்று விஜய் திட்டமிட்ட நேரத்தில் பிரதமரை சந்திக்காமல் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்திப்பது டெல்லி அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தும். அதனால் மோடி எப்போது அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறாரோ அப்போது டெல்லி சென்று அவரை சந்தித்த பிறகு மற்றவர்களை சந்திக்கவில்லை என்று பலர் அட்வைஸ் கொடுத்ததை அடுத்து தனது பயணத்தை விஜய் ரத்து செய்துவிட்டதாகவும் தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. மனிதநேய மக்கள் கட்சி இனிமேல் தனி சின்னத்தில் போட்டியிடும். ஜவஹருல்லா எடுத்த தீர்மானம். போஸ்டர் ஒட்டி கண்டனம் தெரிவித்த திமுக. தற்போது திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்த காங்கிரஸ், விசிக, இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகள் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்று விட்டார்கள். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இணைந்து அக்கட்சியின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவஹருல்லா கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். நாமும் உதயசூரியன் சின்னம் அல்லாமல் தனி சின்னத்தில் போட்டியிட்டிருந்தால் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து ஒரு அமைச்சர் பதவி வாங்கியிருக்கலாமே என்று புலம்பிக் கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தான் நேற்று தனது கட்சியின் ஆலோசனை கூட்டத்தை நடத்திய அவர் இனிவரும் தேர்தல்களில் மனிதநேய மக்கள் கட்சி தனி சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும், திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார். இதுகுறித்து தகவல் வெளியானதை அடுத்து திமுக தரப்பு கடும் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறது. இதனால் இதற்கு எதிராக திமுகவினர் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருவதோடு ஜவஹருல்லா வேண்டுமானால் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தனி சின்னத்தில் களமிறக்கட்டும், திமுகவின் உதயசூரியன் சின்னம் இல்லாமல் அவர் எப்படி வெற்றி பெறுகிறார் என்பதை பார்த்து விடுவோம் என போஸ்டர் ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். அந்த அளவிற்கு திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகளும் தற்போது தாவேகாவுக்காக ஆதரவு கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்து விட்டதால் மற்ற கட்சிகளுக்கும் தனி சின்னத்தில் போட்டியிடாமல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு திமுகவிடம் மாட்டிக்கொண்டோமே என்கிற வேதனையை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகள் வெளியேறிவிட்டதால் அடுத்து எஞ்சியுள்ள இதுபோன்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கும் தற்போது சபலம் ஏற்பட்டு தாங்களும் கூட்டணியை மாற்றிவிடலாமா என்கிற முயற்சியில் இறங்கிவிட்டார்கள். இதன் காரணமாக தான் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலோடு திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகளும் வெளியேறி விடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டார் ஸ்டாலின். அதனால்தான் அடுத்து வரும் தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடுவதற்கு தயாராக இருங்கள் என்று உடன்பிறப்புகளுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.